திராவிடர்கள் மீது கடவுள் சிந்தனை திணிக்கப்பட்டதா? பார்ப்பன கூட்டம் நடுங்க வேண்டும் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பு டாக்டர் டி.எம். நாயர் அழைப்பு விடுத்ததாகவும் அதையே தான் மீண்டும் கூறுவதாகவும் கருணாநிதி உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதினார். திராவிட இயக்க வரலாற்றை அறிவதற்கு முன்பு அதில் டி.எம். நாயரின் பங்களிப்பை தெரிந்து கொள்வோம். இந்திய சட்டமன்றத்திற்கான தேர்தல் 1916 இல் நடந்தபோது டி.எம். நாயர் வேட்பாளராக போட்டியிட்டார். மகாத்மா காந்தியின் நண்பர் என்று அறியப்பட்ட வி.எஸ். சீனிவாச சாஸ்திரியாரால் தோற்கடிக்கப்பட்டார். இதே தேர்தலில் நில உரிமையாளர்களுக்கான தொகுதியில் போட்டியிட்ட பி. இராமலிங்கரும் பிற தொகுதிகளில் போட்டியிட்ட பிட்டி தியாகராய செட்டியாரும் கே.வி. ரெட்டி நாயுடுவும் தோற்கடிக்கப்பட்டனர். வெகுஜன ஆதரவு இல்லாத காரணத்தால் தேர்தலில் தோல்வி அடைந்த இவர்கள் கூடி தேர்தல் தோல்விக்கான காரணத்தை ஆராய்ந்தார்கள். பிராமணர்கள்தான் தங்களை தடுத்து விட்டார்கள் என்பது அவர்களுடைய கண்டுபிடிப்பு. எனவே பிராமண எதிர்ப்பு என்ற கொள்கையை வகுத்து கொண்டார்கள். இப்படி அமைந்ததுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். இந்த அமைப்புதான் ஜஸ்டிஸ் என்ற நாளிதழையும் நடத்தியது. நாளடைவில் தென்னிந்திய நல உரிமைச் சங்கத்தை பொதுமக்கள் ஜஸ்டிஸ் கட்சி என்றும் நீதிக் கட்சி என்றும் அழைத்தனர். டி.எம். நாயர் அக்டோபர் 7, 1917 இல் நிகழ்த்திய சொற்பொழிவு திராவிட இயக்கத்தவரால் சிறப்பித்து சொல்லப்படுகிறது. சென்னை நகரத்தின் ஸ்பர்டாங் சாலை பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினார். அந்தச் சொற்பொழிவை வரலாற்றுச் சிறப்புமிக்க வீரஞ்செறிந்த எழுச்சிமிக்க உணர்ச்சி ஊட்டக்கூடிய சொற்பொழிவு என்று நமது திராவிட இயக்க வரலாறு என்னும் புத்தகத்தில் வர்ணனை செய்கிறார் இரா. நெடுஞ்செழியன். இந்த உரை திராவிட இயக்கத்தவரின் கொள்கை விளக்க அறிக்கையாக கருதப்படுகிறது. ஆகவே அதை விவரமாக பார்க்கலாம். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை இந்தியர்கள் அனைவரும் ஒரு குரலாக கண்டனம் தெரிவித்த காலத்தில் அந்த படுகொலையை ஆதரித்து அறிக்கை விட்ட பெருமை டி.எம். நாயருக்கு உண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இன வேறுபாடு என்ற ஆயுதத்தைக் கொண்டு இந்தியர்களுக்கிடையே பிளவை உண்டாக்க வேண்டும் என்பதே டி.எம். நாயரின் நோக்கம். ஆனால் தமிழ்நாட்டிலேயே அதற்கு ஆதரவில்லை. பெரும்பாலான தமிழறிஞர்கள் இதற்கு எதிர்ப்பாக இருந்தார்கள். அந்த எதிர்ப்பு இந்த தலைமுறையிலும் தொடர்கிறது. ஆரியர்கள் இயற்கை நிகழ்ச்சிகளைக் காட்டி கடவுள் என்றொரு கற்பனை கருத்தை சுட்டிக்காட்டி திராவிடர்களின் மூளையையே குழப்பிவிட்டார்கள் என்றார் நாயர். பேஜ் நம்பர் 220 திராவிட இயக்க வரலாறு. கடவுள் சிந்தனையை ஆரியர்கள் திராவிடருக்கு கொடுத்தனர் என்பது முழுப்பொய். இந்திய மொழிகளிலேயே நாத்திகம் தொடர்பான கருத்துக்களை அதிகமாக கொண்டிருப்பது சம்ஸ்கிருதம்தான் என்கிறார் நோபல் பரிசு பெற்ற அறிஞர் அமார்த்ய சென். சம்ஸ்கிருத இலக்கியத்தில் கடவுள் மறுப்பை பேசிய சார்வாகனை பற்றிய செய்தி இருக்கிறது. ஆரியர்கள் கடவுளை கொண்டு வந்து திராவிடர்கள் மீது திணித்தார்கள் என்று சொல்லும் டாக்டர் டி.எம். நாயருக்கு தமிழர் வரலாறே தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழ் அன்னையின் மணிமுடியாகிய திருக்குறளில் கடவுள் வாழ்த்தாக 10 குறட்பாக்கள் உள்ளன. அதில் 7 குறட்பாக்கள் திருவடி பெருமையை பேசுகின்றன. உருவ வழிபாடும் திருவடி போற்றுதலும் இஸ்லாத்திலும் கிறிஸ்துவத்திலும் இல்லாதவை. ஆகவே திருவள்ளுவரும் அவர் காலத்து தமிழரும் இயல்பாகவே இந்துக்களாக இருந்தனர் என்று அடித்து பேசலாம். கடவுள் வாழ்த்து மட்டுமல்ல, இந்திரனைப் பற்றியும் சொர்க்கம் நரகம் பற்றியும் ஊழ்வினை பற்றியும் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். கடவுள் வேண்டாம் என்று சொல்லும் டி.எம். நாயரின் வழியில் நடக்கும் திராவிட இயக்கத்தவர் திருவள்ளுவரை சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்ற எண்ணத்தில்தான் திருக்குறளை ஈ.வே.ரா ஒதுக்கி வைத்துவிட்டார். மொத்தத்தில் 30 குறளுக்கு மேல் தேராது என்பது ஈ.வே.ராவின் அறிவிப்பு.